இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளியில் கிளம்பலாம்னு நம்ம வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வண்டி 2.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா டயர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சிஸ்டத்தில் போய் பார்க்கலாம் என்னென்னு. ஃபுல்லி சென்சாரு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் டிஸ்பிளேயில் காட்டிடு நம்மளுக்கு. பேக் சைடு ரைட் வீலில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. இது கண்டிப்பாக பஞ்சராக தான் இருக்குது. 240 இருக்குன்னு 200 தான் இருக்குது. நம்ம கேரேஜுக்கே போயிடலாம். இங்கே ரேர்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா எங்கிட்டு போனாலும் ஒரு கார் கேரேஜ், ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அலைய தேவையில்லை. இவர் தான் நம்ம எக்ஸ்பர்ட்டு. இது பக்காவான ஒர்க் ஷாப்பு. தரமாக எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் வேலை முடிச்சு கொடுப்பாங்க. ரிம்ஸ் ஏகப்பட்ட ரிம்ஸ் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ டைப்ஸ், அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பஞ்சர் தான். ரிம்ஸ் எல்லாமே புது புது மாடலாக வந்து இறங்கியிருக்குங்க. பார்க்கவே வேறு அட்ராக்டிவாக இருக்குது. வீல் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ணன் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம என்ன தான் சேஃப்டியாக போனாலும் இந்த ஆணி எங்கே கிடக்குதுன்னு தெரியலங்க. தயவுசெய்து இந்த ஸ்க்ரூ ஆணி யூஸ் பண்ணுறவங்க ரோட்டில் தூக்கி போடாதீங்க. நம்ம அவசரத்து வெளியே கிளம்பையில் ரொம்ப சிரமமாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக சென்டரில் வந்து குத்திருக்கான். நல்லா பேஸ்ட்லாம் போடுறாங்க. நல்லா கிளியர் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்க எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. எல்லாமே அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் தான் அவங்கள்ட்ட இருக்கிறது. வேறு லெவலுங்க. அந்த ஆணி எடுத்தாச்சு. லீக்கிங் இருக்கான்னு பார்க்குறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. டயரை மாட்டிட்டு நம்ம ப்ரெஷரை செக் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம கிளம்பலாம். இன்றைக்கி அவ்வளோவா கார் எதுவும் இல்லை, அதனால் நம்மளுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.